ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 டிஃப்ரெண்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜி ரெசிபி. நல்ல புசு புசுன்னு வந்திருக்கிற பஜ்ஜி ரெசிபி தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பஜ்ஜி ரெசிபி பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம அவுட்டர் கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பவுலில் 1 கப் அளவிற்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவிற்கு பேக்கிங் சோடா, காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பஜ்ஜியோட அவுட்டர் பார்ட் நல்ல ஒரு கலரை கொடுக்கும், அதுக்காக தான். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா பஜ்ஜியில் ஒட்டாது இந்த மாவு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாழைக்காவை தோல் சீவி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபுல்லாகவும் தோலை எடுக்க வேண்டாம். அரைக்குறையாக அப்படியே தோலை எடுத்துட்டு நல்லா கழுவி கொஞ்சம் தொடச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வச்சோம்னாலே அந்த தண்ணி வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவினா அது ஒரு மாதிரி வழுவழுன்னு ஆகிடும். அதனால் இப்போ இதை நல்லா கழுவி தண்ணியை வடிய வச்சு எடுத்துட்டு ஸ்லைசர்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெலிசாவோ இல்லை ரொம்ப திக்காவோ பண்ண வேண்டாம். இந்த சைஸில் இருக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் இதை ஒவ்வொன்றா முக்கி எடுத்து எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எண்ணெய் ஏற்கனவே வச்சாச்சு, நல்லா சூடாக இருக்குது. பஜ்ஜி உள்ளே போட்ட உடனே அடுப்பை மிதமாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு எப்படி பஜ்ஜி சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு. இதே மாதிரி மீதி பஜ்ஜி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கர்ட் போண்டா, அதாவது தயிர் போண்டா. ஒரு வித்தியாசமான ரெசிபி தான். இந்த போண்டா பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தயிர் எடுத்துருக்கிறேன். நல்லா கட்டியான தயிர், புளிக்காத தயிர் தான் எடுக்கணும். இதோட பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம், ஜீரகம், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பச்சை மிளகா ஒரு பாதி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதோட கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கர்ட் போண்டா எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம அவுட்டர் கவரிங் பண்ணணும். அதுக்காக 1 கப் அளவிற்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதற்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம உருண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா போண்டா, அதை ஒவ்வொன்றா இந்த மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போண்டாவை போட்ட உடனே கொஞ்சம் மிதமாக்கிடலாம். அடுப்பை போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒரு நிமிஷம் கழித்து இதை லேசாக திருப்பி விட்டுக்கலாம். இப்படியே லேசாக திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், சூப்பரான நம்ம கர்ட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரெட் சமோசா. இந்த சமோசா பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் லேசாக எண்ணெய் விட்டு சோம்பு, கொஞ்சமாக சீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கி அது வதங்கின உடனே இஞ்சி விழுது, நான் இஞ்சியை துருவிதான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு இதெல்லாம் பச்சை வாசனை போன உடனே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இதோட பச்சை பட்டாணி
அதையும் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரோசன் தான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள். இது எல்லாத்த விட சமோசாவுக்கு ஸ்பெஷலான ஐட்டம் மாங்காய் பொடி. அதையும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து இதற்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது இப்போது சமோசாவோட அவுட்டர் பார்ட்டுக்காக இந்த ப்ரெட் எடுத்து வச்சுருக்குறோம். ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டு கட்டை இருக்கு இல்லைங்களா, அதால் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சமோசா ஷீட் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இதையும் ஓரங்கள் கொஞ்சம் கோணலாக இருந்ததுன்னா சரியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மடித்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து அந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மைதா, அதை வச்சு இதை ஒட்ட வச்சிடலாம். பாருங்கள், நல்லா பேக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை போட்டு மறுபடியும் மூடும் பொழுது அதே மாதிரி அந்த மைதா கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணியில், அதை வச்சு இதை மூடிடலாம். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ சமோசாஸ் வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பொரிக்க ஆரம்பிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சமோசாவை போட்டுட்டு மிதமாக்கிட்டு அடுப்பை மிதம் பண்ணிவிட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் கடாயோட சைஸை பொறுத்த மாதிரி 4லேருந்து 5 கூட ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ பொரிச்சு எடுத்து நம்ம சூப்பரான பிரெட் சமோசா ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டீ கடை உள்ளி வடை. இந்த உள்ளி வடை ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளவாக்கில் மெலீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பவுலில் சேர்த்து இதை நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைகிற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த நம்ம கட் பண்ணதுலேருந்து உதிரி உதிரியாக வரும். இந்த வெங்காயம் உதிரி உதிரியாக வரும். பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கும் பொழுது, அழுத்தம் கொடுக்கும்போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக இஞ்சி, பெருங்காயம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா அந்த வெங்காயம் உப்போடு சேர்த்து நல்லா பிசைஞ்சோம் இல்லைங்களா, அதுலேருந்தே தண்ணியெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதில் மாவே ஜாஸ்தி இருக்கக்கூடாதுங்க, வெங்காயம் தான் ஜாஸ்தி இருக்கணும். மாவே நமக்கு வெளியே தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வடை மாதிரி தட்டும் பொழுது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையை லேசாக தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இதை உருண்டையை எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, அதில் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வடையை உள்ளே போட்ட உடனே அடுப்பை கொஞ்சம் மிதமாக்கிடலாம், இல்லைன்னா அவுட் சைடு வெங்காயம் எல்லாமே கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. இப்போ மெல்ல திருப்பி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா உள்ளி வடைகளையும் பொரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு டீ கடை ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் எல்லா ரெசிபிஸ்